தமிழகத்தை உலுக்கிய கிட்னி திருட்டு விவகாரம் தற்போது பாண்டிச்சேரியை நோக்கி திரும்பியுள்ளது, பரபரப்பை ஏற்றியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை தொழிலாளர்களை புரோக்கர்கள் மூலமாக மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை தானமாக பெற்ற விவகாரம் பெரும் சர்ச்சையானது. இதற்கு போலி ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை சிறுநீரகங்களை விற்க வற்புறுத்திய நிலையில் இதற்கு திருச்சி மற்றும் பெரம்பலூரில் செயல்பட்ட திமுக பிரமுகரின் மருத்துவமனை வசமாக சிக்கியது. நீதிமன்றம் தலையிட்டு இந்த விவகாரத்தில் சிறப்பு குழு ஒன்றை அமைத்தது. இந்த பரபரப்பு அடங்கும் முன்னரே இதே கும்பல் போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடியை அரங்கேற்றி வருவதாக கூறப்படுகிறது. சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியை மையமாக வைத்து பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புறநகர் பகுதியில் உள்ள பிரபல மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் கடந்த சில நாட்களாக ஈடுபட்டு வரும் பகீர் தகவல் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கும்பல் தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் கிட்னி தானம் கொடுப்பவர் பெறுபவரின் உறவினர் என போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடியை அரங்கேற்றி வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் போதே திமுகவை சேர்ந்த கிட்னி திருட்டு கும்பல் பாண்டிச்சேரியில் கை வைக்க முடிகிறது என்றால், திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் புதுவையின் நிலைமை அபாயகரமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.